வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப இந்த அப்டேட்ல இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு அப்டேட் குடுத்துருக்கோம். அந்த அப்டேட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிவிசி கார்ட் ப்ரோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, இன்க்ஜெட் பிரிண்டர், சிஆர்இடி தான் இருந்துச்சு. நியூ பிவிசி ப்ரோன்னு ஒண்ணு குடுத்துருந்தோம். ஃபோட்டோ மேக்கர் ஒண்ணு குடுத்துருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சைன் கிராப்பிங் டூல் குடுத்துருந்தோம். அப்புறம் WhatsAppல இருக்கிற இமேஜ் பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்கிற மாரி ஒரு டூல் குடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ மேக்கர்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சில அப்டேட்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாரி நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் பண்றது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொது சேவை மையம், கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாரி ஜெராக்ஸ் ஷாப் இந்த மாரி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்கம் இன்கிரீஸ் பண்ணி கண்டிப்பா குடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க எந்த செலவுமே எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்ல. ஏற்கனவே நம்ம கஸ்டமர் எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்துருவோம். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்க்ஜெட் பிரிண்டர், சம் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இது மட்டுமே இருந்தா போதுமானது. என்னன்னா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஷீட் மட்டும் தான் நீங்க வெளியில வாங்க போறீங்க. நல்ல குவாலிட்டியான கிளாசி ஷீட் வாங்குனீங்கன்னா, ரூ. 2லேருந்து ரூ. 3 தான் அதிகபட்ச செலவாகும். அதுக்கு கீழ கம்மியா இருக்கும் அந்த மாரி ஷீட் எதுவும் வாங்காதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியான ஷீட் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்டிங் நல்லாருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிஎஸ்சில டோட்டலா ஒரு வருமானத்த இன்கிரீஸ் பண்றதுக்காக, நம்மளோட கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கவங்க, ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கவங்க, இந்த மாரி நம்மளோட சென்டர் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே, நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வருமானத்த இன்கிரீஸ் பண்றதுக்காக இந்த அப்டேட் நம்ம குடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இதுக்காக நீங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண தேவையில்ல. ஒரு கேமரா இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற செல்லுலயே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா செல்லுமே பார்த்தீங்கன்னா, நல்லா அட்வான்ஸ் கேமரா டெக்னாலஜியோட இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு செல்ல இருந்துச்சுன்னா போதும். பிளஸ் நம்மள்ட்ட நார்மலா இருக்கிற இன்க்ஜெட் பிரிண்டர், கலர் இன்க்ஜெட் பிரிண்டர் எல்லா பிரிண்டர்லயுமே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் கிளாசி பிரிண்டிங்ல 6க்கு 4 எடுக்கிற ஆப்ஷன் எல்லா பிரிண்டிங்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஒரு சென்டர்ல நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு துணி. அதாவது பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல ஒரே கலர் வர மாரி ஒரு துணி. அது ஒயிட் கலர் இந்த மாரி ப்ளூ கலர் எது வேணுமாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஒரு துணி அ அ வச்சு நீங்க ஃபோட்டோ ஒரு செல்லுல எடுத்து, அத நீங்க WhatsAppல ஷேர் பண்ணிவிட்டு, WhatsApp டெஸ்க்டாப்ல லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் உங்களால எடுக்க முடியும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் நீங்க சேவ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் நீங்க ப்ராசஸிங் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அத எப்படி பண்றது என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபோட்டோ மேக்கர்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, புது அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, சில அப்டேட்லாம் குடுத்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட பிரிண்ட் எடுக்கிற மாரி, பிளஸ் 8 சைஸ் ஃபோட்டோ அந்த மாரிலாம் எடுக்கிற மாரி குடுத்துருப்போம். 8 ஃபோட்டோ, 4 ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸு இந்த மாரி ஒரு கலவையா எடுக்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்போம். உதாரணத்துக்கு இது எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு இமேஜ நீங்க கிராப் பண்ணுங்க. ஒரு இமேஜ கிராப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, உங்களோட மவுஸ் மூலியமா நீங்க அப்படியே ட்ராக் பண்ணி கிராப் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா அளவு ஓரளவு நேரா வர அளவுக்கு நீங்க கிராப் பண்ணி கரெக்ட்டா வச்சுக்கங்க. ஸோ கிராப் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, 8 ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிற மாரி லான்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்போம். நீங்க பிரைட்னஸ், டார்க்னஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீன்ல மாறுது. ஸோ கரெக்ஷன் நீங்க தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். சில ஃபோட்டோலலாம் பார்த்தீங்கன்னா, நேம் பிளஸ் டேட்டா டேட் இந்த மாரிலாம் பிரிண்ட் எடுக்கிற மாரி கேட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு நேம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற இடத்துல நீங்க நேம் டைப் பண்ணீங்கன்னா போதும். நேம் டைப் பண்ணிட்டு கிராப்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நேம் இந்த ஃபோட்டோல அப்டேட் ஆயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, டேட்டு கேட்டிருப்பாங்க. இந்த மாரி டேட் வேணும்னா உங்களுக்கு இந்த டேட் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா போதும். இதுல ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ற மாரி சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருப்போம். அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். அதே மாரி ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா, பார்டர் வேணும். இந்த சுத்திலும் பார்டர் வேணும் அப்படின்னா, நீங்க பார்டர்ல போயிட்டு, நீங்க என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர நீங்க செலக்ட் பண்ணி, பார்டர் ஓகே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்டர் சுத்திலும் பார்டர் இதாயிரும். உங்களுக்கு கத்திரிக்கோல் கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் இல்லாம கலந்து நீங்க ஸ்டாம்ப் சைஸும் எடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வராங்க. நான் ஒரு ஹாஃப் சீட் 6க்கு 4 இருக்கிற சீட்ட ஹாஃபா கட் பண்ணி 4 ஃபோட்டோ நீங்க பிரிண்ட் எடுத்து குடுக்கலாம். அதே இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ், ஒரு 4 ஸ்டாம்ப் சைஸ் கேட்கறாங்கன்னா, அந்த மாரி நீங்க செட்டப் மாத்தி குடுக்கலாம். உதாரணத்துக்கு 6 பாஸ்போர்ட், 4 ஸ்டாம்ப் சைஸ் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அந்த மாரி மாத்தி குடுக்கலாம். ஸோ காமனா ஒரு சென்டர்ல இந்த மாரி தான் கேட்பாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 4 செட்டப் டிஃபால்ட்டா குடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுனா, நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா
ஒரு வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு கிராப் பண்ணி உங்களுக்கு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு வந்துருவோம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வித்தின் ஒன் பட்டன் கிளிக்கில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பட்டனை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து அது ப்ராசஸிங் ஆகும். நார்மலாக வந்து இது வந்து ஆப் மூலியமா வந்து நம்ம பண்ண முடியாது, ஆன்லைன் மூலியமா தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது சம் எரர் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் டவுனாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சர்வர் டவுனாக இருக்கிற நேரத்தில் சில இது பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பேமெண்ட் கட்டி பண்ணுற விஷயம். நம்ம ஃப்ரீயாக இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் டவுனாக இருக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஒன் ஆர் மோர் டைம் நீங்கள் பேக்ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சர்வர் டவுனாக இருந்தாலும் உங்களுக்கு ரீசெட் ஆகி திரும்பி உங்களுக்கு அதாவது கரெக்ஷன் மாறிக்கும். இப்போ ஒயிட் கலரில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாறிச்சு. அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அப்படி ரெட் கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். உதாரணத்துக்கு பிளாக் வேறு சரி ப்ளூ நல்ல டார்க் ப்ளூ வேணும் அப்படின்னா ப்ளூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாற்றுறது, பார்டர் ஸ்டைல் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, பாஸ்போர்ட்டு ஸ்டாம்ப் சைஸ் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு வருமானம் சம்பாதிக்கலாம். ஏன்னா இதோட மொத்த செலவே பார்த்தீங்கன்னா ரூ. 3 அதிகபட்சம் உங்களுக்கு செலவாகும். ஸோ இதோட ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50லேருந்து ரூ. 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் உள்ள ஒரு பிஸ்னஸ் இது. இது ஒரு சிம்பிளாக ஒரு கடையில் வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த இன்ஜெக்ட் பிரிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுக்கிற ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வந்து எல்லா பிரிண்ட்லையுமே இருக்கும். அது உங்களுக்கு இங்க் ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெட் கிளீன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம எப்படி பிரிண்ட் கொடுக்கணும்னு பார்க்கலாம். மெயினாக பிரிண்டிங்கில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிச்சிங்க. பிரிண்டிங் போகிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சம் பிரிண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, 805 இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் பிரிண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. எல்லா பிரிண்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6x4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ், அதாவது அந்த மேக்ஸி சைஸ்க்குரிய அளவு இதுதான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் டைப் எப்பொழுதுமே நல்ல குவாலிட்டியாக பிரிண்ட் எடுக்கணும்னா எப்சன் அந்த ப்ரீமியம் கிளாஸ் இந்த மாதிரி அல்ட்ரா கிளாஸ் இந்த மாதிரி இது 2 ஆப்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எப்போ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டர்லெஸ் ஆப்ஷனில் தான் எடுக்கணும். பார்டர்லெஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் மாறும். அது உங்கள் பிரிண்டரில் வந்து எது கரெக்டான பார்டர்லெஸ் ஆப்ஷன் வச்சா பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஸ்டாண்டர்டு ஹை அப்படிங்கிற குவாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரிண்டரோட குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிரிண்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வச்சு எடுக்கலாம். ரொம்ப நாள் தேஞ்சிருச்சு கொஞ்சம் ஹெட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை கலர் வச்சு பிரிண்ட் எடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வச்சு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் கேமராவில் ஒரு செல்லில் ஃபோட்டோ எடுத்து நம்ம இந்த டூலில் கன்வெர்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ டெலிவரி பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது நல்ல அப்டேட் இந்த மாதிரி காமன் சர்வீஸ் சென்டருக்கு வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் எது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த இதில் அப்டேட் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மித்த கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நியூ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நீங்களே உதாரணத்துக்கு பார்த்துருக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கார்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே நியூ பிவிசி ப்ரோன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ மேக்கர்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ சைன் கிராப்பிங் டூல்னு ஒன்று கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் இமேஜ் டூல்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு இதுலேயும் போய் உள்ளார கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு டெமோ வீடியோ அங்கங்கே கொடுத்துருக்கோம். டெமோ வீடியோ பாருங்கள். டெமோ வீடியோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டெமோ வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ டெமோ வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம். லாங்குவேஜஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு சப்போர்ட் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட்டிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.